ஃப்ரெண்ட்ஸ், இவங்க நமக்கு புதுசாக கிடச்சிருக்காங்க. என்னென்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் பேர்ட்ஸ் ஒன்று பறந்து வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு நம்ம பேர்ட்ஸ் வளர்க்குறோம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சரி எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க. சரி நானும் சரி நம்மக்கிட்ட இருக்க பேர்ட்ஸு ஆஃப்ரிக்கன் ஒன்று தனியாக தானே இருக்குது அப்படின்ட்டு அந்த பேர்ட்ஸு கூட எடுத்துன்னு நானும் விட்டுட்டேன். சரி வந்தவொடனே கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு பறந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கையில் எடுத்து கொஞ்சம் வச்சுருந்த உடனே கம்முன்னு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, என் கையில் இருக்கிறது முடியல, செமத்தியாக கடிச்சுது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கையில் வந்தோடனே அவன் கடிக்கவும் இல்லை, எதுவும் இல்லை, கம்முன்னு இருந்துட்டான். இவன் தான் நம்மக்கிட்ட இப்போது லாஸ்ட்டாக நேற்று இறந்துட்டான். அது நமக்கே ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு அது எனக்கு. ஏன்னா நல்லா பழகினான், செம்மையாக பழகினான். கையிலே நம்ம ஹேண்ட் ஃபீடிங்கில் வச்சா கூட அவன் ஃபுட்டு எடுத்துகிட்டு இருந்தான். இதுக்கே நான் சிக்ஸ்லேருந்துலாம் நான் பழகலை. நான் அடல்ட்டு சைஸ்லேருந்து தான் நானே ஹேண்ட் ஃபீடிங் அதை பழகினேன். அந்த அளவுக்கு நம்ம கூட பழகிடுச்சு. சரி அந்த அளவுக்கு பறக்கவும் பறக்காது, நம்ம தூக்கி நம்ம ஷோல்டரில் வச்சுருந்தா கூட நம்ம கூடயே அழகாக சுற்றி 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 வருவான். சரி என்ன ஆச்சுன்னு தெரியல, நமக்கே அது கஷ்டமாகிடுச்சு. நேற்று பார்க்குறப்போ இறந்துட்டு இருக்கிறான். சரி அவன் தனியாக இருக்கிறான்னு தான் நானும் இவனை எடுத்துகிட்டு போட்டுருந்தேன். 2 பேருமே ஓரளவுக்கு மிங்கிள் ஆகிட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் சுற்றினாங்க. ஃபுட்டு எடுக்கிறப்ப கூட 2 பேரும் இவர் அவர் வாய்க்குள்ளேருந்து அழகாக எடுத்து சாப்பிட்றது அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இவனுங்க 2 பேருமே எனக்கு கையில் வச்சு பழகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தானுங்க 2 பேருமே. அதுலேயும் அந்த ஆஃப்ரிக்கன் எனக்கு மட்டும் இல்லை, என் கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன அந்த குருவிக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்ற போல தான் எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பழகினான். இப்போ புதுசாக யார் தூக்கி வச்சுருந்தாலும் உடனே கூட இதுவாகிடுவான். அதுதான் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. சரி என்னடா இப்போது ஏன்னா இதான் இவன் நான் எடுத்த கடைசியாக இவன் நம்ம கூட இருந்த ஒரு லாஸ்ட்டு இந்த கோல்டன் மொமெண்ட்டு மெமரிஸு எல்லாமே அவன் அவ்வளோ தூரம் கொடுத்துட்டு போயிருக்கிறான். எப்பயுமே ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க சின்னதுலேருந்து தான் பழகுவாங்க. அதுக்கே நல்லா பழகும். நான் இதுக்கே பெருசுலேருந்து எடுத்து அதை நம்ம கையில் வச்சு வச்சு இது பண்ணேன். இந்த அளவுக்கு பழகினதே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நல்ல பசங்க. ஆனால் மிஸ் யூடா, ரொம்ப மிஸ் பண்ண